அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனமானது இன்டர்நெட் சேவையை வழங்குவதற்காக பிரான்சிஸ் தொழில் பங்கீட்டாளர்களுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, உங்கள் ஊரில் நீங்க பிரான்சிஸ் தொடங்கணும் அப்படின்னா நீங்க இந்த பிரான்சிஸ்க்காக tnfinenet.tn.gov.in என்கிற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். அதை பத்தின ஃபுல் டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளை ஃபைபர் நெட் மூலம் இணைத்து குறைந்தபட்சம் 1 ஜிகாபைட்ஸ் பர் செகண்ட் அளவிலான இன்டர்நெட்டை வழங்க பாரத் நெட் திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 9/6/2022 அன்று தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனத்தை என்று சொல்லக்கூடிய டான்பின் நெட் கார்ப்பரேஷனை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், தொழில் முனைவோர் மற்றும் வலையமைப்பு துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமையுடன் அந்த அரிய வாய்ப்பினை வழங்கி தொழில் பங்கீட்டாளர்களாக தேர்வு செய்ய அறிவுறுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் கிராம பஞ்சாயத்துகளில் தொழில் பங்கீட்டாளர்கள் பிரான்சிஸ் பார்ட்னர் மூலம் குறைந்த விலையில் தரத்துடன் இணைய சேவை வழங்க முடிவு செய்யப்பட்டு முதல் கட்டமாக 960 கிராம பஞ்சாயத்துகளில் தொழில் பங்கீட்டாளர்களை தேர்ந்தெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப தொழில் பங்கீட்டாளர்கள் பிரான்சிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்காக tanfinnet.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு ஏற்பாடு செய்ய ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க டைரக்டா அங்கிருந்தும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் கிராமப்புறங்களும் நகர்ப்புறங்களுக்கு ஈடான இணைய சேவை பெறுவதும் கல்வி மருத்துவத்துறையில் பெரும் மாறுதல்களை உருவாக்குவதற்கும் வழிவகை செய்வதுடன் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புக்கும் உறுதியளிக்கிறது. ஊரக பகுதியில் உள்ள இளைஞர்கள் இந்த திட்டத்தில் பங்கேற்பதன் வாயிலாக அவர்கள் தொழில் முனைவோராக உருவாக்குவதற்கு இது ஒரு வழிவகை செய்யும். ஆகையால் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர், உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் ஊரில் நீங்களும் ஒரு பிரான்சிஸாக செயல்படலாம். அதன் மூலம் ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தையும் நீங்க பெற முடியும். அதுக்கு tanfinnet.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ நம்ம இந்த tanfinnet.tn.gov.in இந்த லிங்க் ஓபன் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்க அப்படின்னாலே ஸ்க்ரோல்ல போயிட்டு இருக்கு. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆகிடும் பிரான்சிஸ்க்கு. இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேன் கார்டு, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். இதே இண்டிவிஜுவலா இருக்கிறவங்களுக்கு, கம்பெனியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன், கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர், இது ரெண்டுமே வேணும். அது இல்லாம இதுக்கு என்ரோல்மெண்ட் ஃபீஸ் இருக்கு, 5000 ரூபாய் ஈச் பிளாக் பப்ளிக் கிராம பஞ்சாயத்துக்காக அப்ளை பண்றவங்களுக்கு. என்ரோல்மெண்ட் ஆன்லைன் மூலமா தான் பண்ணணும். அதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே இங்க இருக்கு. அதை எப்படி என்ரோல் பண்றதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க நோட்டிபிகேஷன் இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன சொல்லிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகண்ட் இண்டிவிஜுவலாகவோ ஒரு ஃபார்மாவோ கம்பெனியாவோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வசிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மூலம் ப்ரொவைட் பண்ற பிளாக் ஜிபிக்காக நீங்க பண்ணலாம். அதே மாதிரி நீங்க அப்ளிகண்ட் சப்மிட் ஒரு போட்டோ காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோடு பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேன் கார்டு, ஐடி ப்ரூஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அப்லோடு பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப்ல உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்டல் அக்ரிமெண்ட் அல்லது டெலிஃபோன் பில்லை அப்லோடு பண்ணணும். இதே ஃபார்ம் கம்பெனியா இருந்தீங்கன்னா ஃபார்ம் கம்பெனியோட பேன் கார்டு, அவங்களோட ஜிஎஸ்டி சர்டிபிகேட், இன்கார்பரேஷன் சர்டிபிகேட், ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், அது இல்லாமல் ஜிஎஸ்டி சர்டிபிகேட், இது எல்லாமே நீங்க அப்லோடு பண்ணணும். இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க கரெக்டா படிச்சுக்கங்க. அதே மாதிரி பிரான்சிஸை தொடங்குறவங்க மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே போல் எந்த டெக்னிக்கல் ஃபீல்டு இஷ்யூ வந்தாலும் அதை சரி பார்க்கறதுக்கு உண்டான தன்மை உங்ககிட்ட இருக்கணும். லேயிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அந்த பிரான்சிஸை தான் சேரும். அதே மாதிரி ஓஎன்டி அந்த கம்பெனி கொடுத்த சர்டிஃபிகேஷனுக்கு அனுசார் டிஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் என்ன ரெகுலேஷன் கொடுத்துக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலான ஓஎன்டி தான் ப்ரொவைட் பண்ணணும்.
மினிமம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 25 கனெக்ஷன் பர் மந்த் அல்லது டோட்டல் 300 கனெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு உண்டான அமௌண்ட்டும் அவங்க கொடுத்துக்கிறாங்க. 0 to 100 கனெக்ஷன் இருந்ததுன்னா டான்ஃபின் நெட்டோட ஷேர் 65%, பிரான்சிஸ் ஷேர் வந்து 35% இருக்கும். அதே மாதிரி 100 to 500 இருந்தது அப்படின்னா 62% டான்ஃபின் நெட் ஷேரும் 37% பிரான்சிஸ் ஷேரும் இருக்கும். 500 கனெக்ஷனுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா 60% டான்ஃபின் நெட்டுக்கும் 40% பிரான்சிஸ் ஷேராகவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய MPLS நான் FTTH கனெக்ஷன், அதாவது மேனேஜ்டு புரோட்டோகால் லேபிள் சுவிட்சிங், இந்த MPLS VPN, IIL இன்டர்நெட் லீஸ் லைன், இதுக்கெல்லாமே வந்து தனி ரெவென்யூ இருக்கு. அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் எந்த வில்லேஜ் ஜிபிக்காக அப்ளை பண்ணீங்களோ அங்கே அதுக்காக நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃப்ரான்சைஸை தொடங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்கள் அப்பாயின்மெண்ட் கூட லெட்டரோட நீங்கள் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் சப்மிட் பண்ணணும் டான்ஃபின் நெட்டுக்கு. பேமெண்ட் டு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் மேக் த பேமெண்ட் ஆஃப் பிரான்சிஸ் பார்ட்னர் ஷேர் இன்கம் ஜெனரேட்டட் ஆன்லைன் வித்தின் T+1 days, அதாவது டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் த பேமெண்ட் ஃப்ரம் த கஸ்டமர். ஒரு நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் T+1 டேட்டில். அது இல்லாமல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாமோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அதோட குரூப் பஞ்சாயத்தை வந்து இங்கே எலிஜிபிளாக இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அப்ளை நவுன்னு இருக்குது. இந்த அப்ளை மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருந்தால் எஸ், அதர்வைஸ் நோ. நீங்கள் வந்து இன்டர்நெட் ப்ரொவைடராக இருக்கிறீங்க அப்படின்னா எஸ், அதர்வைஸ் நோ. அதே மாதிரி உங்களோட பேசிக் டீட்டெயிலில் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி அடிச்சிங்க அப்படின்னா ஒரு 4 டிஜிட் ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கணும். அப்ளிகன்ட் டைப் வந்து 3 விதமான ஃபார்மெட் இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல், ஃபார்ம் அல்லது கம்பெனி. நீங்கள் எந்த விதமாக அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளிகன்ட் டைப் அதை சூஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் இண்டிவிஜுவலாக இருந்தால் அப்ளிகன்ட் நேம், ஃபாதர் நேம், உங்களோட இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, பேன் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே கொடுக்கணும். அதே ஃபார்மாக இருந்தது அப்படின்னா நேம் ஆஃப் த ஃபார்ம், நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, ஜிஎஸ்டி நம்பர், பேன் நம்பர், காப்பி ஆஃப் பேன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்த ஏரியாவில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஏரியாவை சூஸ் பண்ணிக்கங்க. அந்த ஏரியா கீழே வர கிராம பஞ்சாயத்து ஏதோ அந்த கிராம பஞ்சாயத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட இண்டிவிஜுவல் ஃபார்ம் கம்பெனி இருந்ததுன்னா அதோட கம்ப்ளீட் அட்ரஸ் என்ட்ரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இது கொடுக்கணும். அட்ரஸ் ப்ரூஃபில் எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்டல் அக்ரிமெண்ட், டெலிஃபோன் பில், இது 3 கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்டு பேங்க் பாஸ்புக்கோட ஒரு காப்பி வந்து அப்லோடு பண்ணணும். இது ஃபார்மெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா PDF, JPG அல்லது PNG ஃபார்மெட், மேக்ஸிமம் 2 MB தான் இருக்கணும். இது எல்லாம் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் மூலம் எப்படி நீங்கள் ஃப்ரான்சி ஆகிறதுக்காக விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாமே நம்ம ஆன்லைனில் பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.